நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடி திருச்சியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடங்கள். ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டில் ஒரு வேக்கன்சியும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது. இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பிஇ அல்லது பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்இ எம்டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடியில் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். 60% மினிமம் வந்து யூஜி அண்ட் பிஜியில் வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடியில் முடித்த கேண்டிடேட்ஸ் மினிமம் 60%, அதாவது சிஜிபிஏனா 6.5% வச்சுருக்க 6.5 சிஜிபிஏ பாயிண்ட்ஸ் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் யூஜியில். இதற்கு பிஜி தேவையில்லை. மினிமம் அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? சாஃப்ட்வேர் ரிலேட்டட் இஷ்யூஸோ, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது, டெய்லி டிரான்சாக்ஷன், அதே மாதிரி கஸ்டமர் கேர் சர்வீசஸ் வந்து வெரிஃபை பண்ணுறது, அவேர்னஸ் ஸ்கேமில் வந்து இன்வால்வ் ஆகுறது, இந்த மாதிரி என்ஐடிடிஓ ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டோடைய ரெஜிஸ்டர்லாம் வந்து பிஎஸ்டி ப்ரோக்ராமோடைய ரெஜிஸ்டர்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலை தான் வந்து இதில் இருக்கும். ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபாய் ப்ளஸ் 16% ஹச்ஆர்ஏ இருக்கும் அவங்களுக்கு சேலரி. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் 15,000 ரூபாய் வந்து சேலரி இருக்கும் கன்சல்டேட் பேயில். 5 மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஃபர்தராக எக்ஸ்டென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை கைப்பட வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி உங்களுடைய நெசசரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது அட்டஸ்டட் காப்பி, டிகிரி, சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்டாக, அதாவது ஒரே ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்து நீங்கள் எடுத்து அதை வந்து கூகுள் ஃபார்மில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நல்ல ஒரு அகடமிக் ரெக்கார்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு தான் வந்து, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்டான ஃபார்மெட்டில் இருக்கணும். உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் வந்து கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது இன்டர்வியூக்கான டேட் அப்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள், அதாவது கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 20/9/2024. இன்டர்வியூ அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டேட் பார்த்திங்கன்னா 23/9/2024 9:30 மணிக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது சிஎஸ்சி அவங்களுடைய மீட்டிங் ரூமில் தான் வந்து உங்களுக்கான வாக்கின் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் டாக்டர் எம் பிருந்தா அப்படின்றவங்க தான் அசோசியேட் ப்ரொஃபஸர். அவங்க கீழே தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. இதுதான் வந்து அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த பெர்ஃபார்மாவை தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். இதில் உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இந்த இடத்த நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. சரிங்களா? கீழே வந்து உங்களுடைய பேர், நேஷ்னாலிட்டி, மதர் டங்கு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி ஜெண்டரு, மேரிட்டல் ஸ்டேட்டஸு, கேட்டகரி யாராவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். அட்ரஸ், அதாவது இமெயில் ஐடி, மொபைல் நம்பரோட உங்களுடைய அட்ரஸ்ஸு, ப்ராஜெக்டோடைய டைட்டில் முன்னாடி மேலேயே கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராஜெக்டோடைய டைட்டில், என்ன பணியிடத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரு, இதெல்லாம் வந்து மேலேயே இருக்குது. அதை நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். அதே மாதிரி 10th 12th டிகிரி, அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன், இதெல்லாம் இங்கே முடிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், சிஜிபிஏ எவ்வளவு, எந்த போர்டில் எந்த யூனிவர்சிட்டி கீழே வந்து உங்களுடைய காலேஜ் வருது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் எழுதணும். கேட்டு அல்லது நெட்டு ஸ்கோர் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். வேறு ஏதாவது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பாஸ்ட் ஸ்டடியில் ஸ்பான்சர்டு கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். யாராவது 2 ரெஃபரன்ஸ், அதாவது உங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது உங்களுடைய ஹெச்ஓடி, இல்லைனா லாஸ்ட்டாக படித்த இடத்துலையோ அல்லது லாஸ்ட்டாக வேலை செஞ்ச இடத்துலையோ இருக்கக்கூடிய 2 மினிமம் வந்து 2 பேருடைய அட்ரஸ் மற்றும் ஃபோன் நம்பர் அந்த மெயில் ஐடியை மென்ஷன் பண்ணணும். கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இதுதான் என்ஐடி திருச்சியில் இருக்கக்கூடிய பணியிடத்திற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். லாஸ்ட் டேட்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து பிஇ பிடெக்கில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ட்ரிபிள்இ, இசி போன்ற துறைகளில் வந்து முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள்.